பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி குறித்து கடுமையாக விமர்சனம் செய்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் நாளை முதல் 3 நாட்கள் அந்த கட்சியின் நிர்வாகிகளை சந்திக்க போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளை முதல் புதிய உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி சென்னை பனையூரில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெறும் என்றும் அங்கு மாவட்ட மாநில நிர்வாகிகளை அன்புமணி ராமதாஸ் சந்திப்பார் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. டாக்டர் ராமதாஸ் இன்று மிக கடுமையாக அன்புமணியை விமர்சித்த நிலையில் அடுத்து என்ன நடக்கும், அந்த கட்சியில் குழப்பம் நீடிக்குமா அல்லது அன்புமணி நீக்கப்படுவாரா என்றெல்லாம் சர்ச்சை எழுந்த சூழ்நிலையில் நாளை திடீரென அன்புமணி ராமதாஸ் கட்சியின் மாவட்ட மாநில நிர்வாகிகளை சந்தித்து புதிய உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸின் இன்றைய பேட்டிக்கு அன்புமணி ராமதாஸ் நாளை பதில் கூறுவார் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டுள்ள தற்போதைய குழப்பத்தில் புதிய ஒரு சர்ச்சையாக நிர்வாகிகளை நாளை முதல் சந்திக்க போவதாக அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருப்பது அடுத்த கட்ட மோதலுக்கு வித்திடுமா பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தேவைப்பட்டால் பொதுக்குழுவை கூட்டி அன்புமணியையே நான் நீக்குவேன், இல்லை என்றால் செயல் தலைவராக நான் செயல்படுகிறேன் என்று அன்புமணி ராமதாஸ் அறிக்கை விட்டு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் இன்று காலையில் தைலாபுரத்தில் உள்ள திண்டிவனத்தின் தைலாபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் அளித்த அந்த முக்கியமான பேட்டியில் அவர் தெரிவித்திருந்தார். அன்புமணி குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை தனிப்பட்ட முறையிலும் கட்சி ரீதியாகவும் கூட்டணி ரீதியாகவும் அன்புமணி மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அவர் பேட்டி அளித்திருந்தார். இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வு அன்புமணி செயல் தலைவராக பொறுப்பேற்று பதவி வைக்க வேண்டும் என்று அவரே அறிவித்ததுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்று அறிவித்தார். இந்த சூழ்நிலையில் இதற்கு முன்பு அடுத்த திருப்பமாக அந்த இளைஞர் சங்க தலைவராக இருந்த முகுந்தன் பதவியை ராஜினாமா செய்வதாக அவர் அறிவித்திருந்தார். தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் அடுத்தடுத்து குழப்பங்கள் சர்ச்சைகள் இருந்து வரக்கூடிய நிலையில் புதிய சர்ச்சையாக நாளை அன்புமணி மாநில மாவட்ட நிர்வாகிகளை அவரது இல்லத்தில் சந்திக்க போவதாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. ஆனால் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த தகவலின்படி அவர் புதிய நிர்வாகிகளை சந்தித்தால் பாட்டாளி மக்கள் கட்சி உடையுமா அல்லது பிளவு பெறுமா அல்லது அன்புமணி ராமதாஸின் கீழ் முழுமையாக இயங்குமா, ராமதாஸ் தனி ஆவர்த்தனம் தைலாபுரத்தில் நடத்திக் கொண்டிருப்பாரா என்று பல்வேறு குழப்பங்களுக்கிடையே பாட்டாளி மக்கள் கட்சியின் பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தீபிகா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.